அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பல பேர் எங்கிட்ட கப்புள்ஸாக ஒன்றா வந்து, சார் நாங்கள் 2 பேரும் நல்ல ஹாப்பியான கப்புளாக இல்லை, எங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பல நேரங்களில் வருத்தப்பட ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 பேர் வித்தியாசமான குணநலங்களோடு இருக்கிறவங்க ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு இருக்க பட்சத்தில் அவங்களுக்குள்ளார பெரிய புரிதல்ன்றது சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக தான் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி பிரச்சனைகளே இல்லாமல் ஒரு கல்யாண வாழ்க்கையில் வாழ முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த பிரச்சனைகள் வர்றதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி பிரச்சனைகள் வந்தால் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றது தான் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். இன்றைக்கி அப்படி பிரச்சனைகள் வந்தால் எப்படி ஹெல்த்தியாக கையாளலாம் அப்படின்ற விஷயத்துக்கான சில டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதில் ஒன்று ஹானஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, உங்கள் 2 பேருக்குள்ளார என்றைக்குமே பெரிய ஒளிவு மறைவுகள் எதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேரை பற்றின விஷயமா இருக்கட்டும், உங்கள் 2 குடும்பத்தை பற்றின விஷயமா இருக்கட்டும், ரெகுலராக ஹெல்த்தியாக அது ஓப்பனாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச முயற்சி பண்ணுங்கள். பல நேரங்களில் இந்த கம்யூனிகேஷன்ஸை வெளிப்படுத்தும் போது யார் இன்னொருத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு, இன்றைக்கி உங்கள் பார்ட்னர் கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க, பட் உங்களால் வர முடியல அப்படின்னா, இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னா உங்களால் முடியலன்றதை முன்கூட்டியே நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டீங்க அப்படின்னா, அவங்களோட எதிர்பார்ப்பு குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா, அவங்களோட ஏமாற்றம் குறைஞ்சதுன்னா, அவங்க கோபம் வெளிப்படுறது மாறும். அதையும் மீறி அவங்க கோவப்படுறாங்களா, அப்செட் ஆகுறாங்களா, அது எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, நீ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்கு பதிலாக, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன், நீ வராத நேரங்களில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு உங்களுடைய உணர்வுகளை மட்டும் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட ஆரோக்கியமாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணால் பிடிக்கும் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. நம்பர் 2, ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பார்ட்னர் உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க, அந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு முயற்சி பண்ணும்போது எடுத்த உடனே அவங்கள கான்டாக்ட் பண்ணாமல், அவங்கள பார்க்காம நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக முதல்ல ஐ கான்டாக்டை இனிஷியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி அவங்க பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்த உடனே அவங்கள தடுக்க நிறுத்து, இன்டர்வ் பண்ணி, நீ ஏன் இதையே பேசிக்கிட்டே இருக்கிற, வேறு வேலை இல்லையா அப்படின்னு அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல், அவங்களோட குணத்தை நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் தவறாக சித்தரிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் அவங்கள பேச விட்டுட்டு அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்றது கவனிங்க. அதுக்கு நடுவில் எந்த காரணத்தை கொண்டு உங்கள் இடத்துல இருந்து மட்டுமே யோசிக்காதீங்க. அவங்க இடத்துல இருந்து அவங்க அதை அனுபவிச்சிருந்துருக்கும் போது அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்ற ஒரு விஷயத்த அவங்க இடத்துல இருந்து திங்க் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பல நேரங்களில் பார்ட்னர்ஸ் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொண்டு வரணுன்றதுக்காக கிடையாது. இந்த விஷயத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா, நான் மனசால வாயில் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க மனசில் இருக்கிற பாரம் பெரும்பாலும் குறைய ஆரம்பிக்கும். அது அவங்களுக்குள்ள கம்ஃபர்ட்டை கொண்டு வரும். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள பற்றி நீங்கள் இந்த பிரச்சனையை தாண்டி பல விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். 3, ஃபோக்கஸ் ஆன் த சொல்யூஷன் நாட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, பெரும்பாலான நேரங்கள் உங்கள் வீட்லேயோ உங்கள் குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னும் போது எடுத்த உடனே நம்ம முடிஞ்சு போன பிரச்சனைகளுக்கு அவங்களால ஆச்சு, நீ இப்படி பண்ணதுனால தான் ஆச்சு அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக, இது நம்ம 2 பேர் சேர்ந்த குடும்பத்தோடைய பிரச்சனை, நம்ம 2 பேருக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையை மற்றவங்க இடத்துக்கு கொண்டு போகணும். இந்த பிரச்சனையை நம்ம 2 பேருக்கும் ஈக்குவலாக பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம 2 பேரும் இந்த பிரச்சனைக்கான காரணத்தை போட்டு அனலைஸ் பண்ணி சண்டை போடுறதுக்கு பதிலாக அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் 2 பேரும் முடிஞ்ச வரைக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எப்படி குறைக்கலாம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இன்னும் சொல்ல போனால், சில பிரச்சனைகள் மற்றவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்மளால் தீர்வு கொண்டு வர முடியாது. இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கே தீர்வு காணணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக, இந்த பிரச்சனை மேற்கொண்டு திரும்ப ரிப்பீட் ஆனாலோ, இதோட பிரச்சனையோட வீரியம் அதிகமானாலோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு 2 பார்ட்னரும் மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு டைம்லைன் போட்டு முடிவு கொண்டு வரணும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒரு நாளுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது. 4th one, டேக் பிரேக் வென் திங்ஸ் கோஸ் அவுட் ஆஃப் ஹேண்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, சில நேரங்களில் பிரச்சனை 2 பேருக்குள்ளார அதிகமாகிட்டே போகுது, வாக்குவாதம் அப்படின்ற பட்சத்தில் 2 பார்ட்னருமே அந்த பிரச்சனையை சரி பண்ணணுன்ற ஒரு முயற்சியில் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்குள்ளார எப்பயுமே முன்கூட்டியே டிஸ்கஸ் பண்ணி வைக்கணும். ஒரு பார்ட்னர் கோவமாக போகிறாங்க அப்படின்னும் போது இன்னொருத்தவங்க அவங்களோட எமோஷன்ஸை நம்ம எடுத்த உடனே, நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க, நீ ஏன் கோவப்படுற, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எமோஷன்ஸுக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு பதிலாக அவமானப்படுத்துறதை நிறுத்திட்டு
ஒருத்தவங்க எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னும் போது இன்னொருத்தவங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக ரைட் இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி சரி பண்ணலாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம், மேபி என் மேலே கூட தவறு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம பார்ட்னர் கிட்ட அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம். ஒருவேளை உங்கள் பார்ட்னரே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த விஷயத்தை நம்ம இம்மீடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர நீ இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவங்கள இன்னும் நம்ம காயப்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் அவங்க கேட்ட மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டன்ற பட்சத்தில் அந்த பிரச்சனையை மேற்கொண்டு ஃபர்தராக ஃப்யூச்சரில் நம்ம இதே பிரச்சனையை திரும்ப பேசக்கூடாது. மன்னிப்புன்ற வார்த்தைன்றது அது எண்ட் பாயிண்ட்டாக இருக்கணுமே தவிர ஃப்யூச்சர் பாயிண்ட்டுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கக்கூடாது. நம்பர் 5, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, பல நேரங்கள் நம்ம பிரச்சனைகள் பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறோமே தவிர நம்ம பிரச்சனைகளை சில நேரங்கள் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த விஷயங்களை எப்படியோ சரி பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்ல இருந்து சரியாகி வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டா அந்த பிரச்சனைகள் எப்படி சரியாச்சு, நம்ம எப்படி 2 பேரும் ஒத்துழைச்சதுனால சரி பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பார்ட்னர் கொடுத்த ஒரு ஐடியாவாக இருக்கட்டும், அங்கே நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு அன்னைக்கு நீ மட்டும் அன்னைக்கு சாரி கேட்காம இருந்ததுன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருந்திருக்காது. அன்னைக்கு நீ அமைதியாக இல்லைன்னா அன்னைக்கு இந்த பிரச்சனை சரியாக இருந்திருக்காது. நீ இருக்கிறதுனால தான் நம்மளோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னை விட நீ நல்லாவே பிரச்சனைகளை கையாளுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைகளை பற்றி பேசுகிறத விட அந்த பிரச்சனைகள் நம்ம எப்படி சரியானோம் அப்படின்றதுக்கு ஒருத்தவங்க இன்னொருத்தரவங்க அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டுறது ரொம்ப அவசியம். நம்பர் 6, இன்னைக்கு பல விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்தால் எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இது எல்லா பிரச்சனைகளும் வராமல் தடுக்கிறதுக்கு 2 கப்புளுக்கு உள்ளார ஏற்படுற ஒரு இன்டிமசி அப்படின்ற ஒரு விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது. இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் 2 பேருக்குள்ளார பிரச்சனைகள் வேகமாக சரியாகும். பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதுல மிகப்பெரிய விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி ஆஃப் டைம். அது என்ன சார் குவாலிட்டி ஆஃப் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளோ நேரம் ஒருத்தவங்களுக்காக ஒதுக்குறோன்றதை விட நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம் 2 பேரும் அப்படின்றது தான். அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களுக்கு இன்றைக்கி பிஸியாக இருக்கிற வாழ்க்கைக்கு நடுவில் 2 பேரும் ஒன்றா இருக்கிற கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அந்த நேரங்களில் உங்களோட பார்ட்னரை நீங்கள் அன்பாக பேசுகிறதா இருக்கட்டும், கூப்பிட்றதா இருக்கட்டும் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நீங்கள் ஒரு அன்பான ஒரு பேர் கூட வச்சு நீங்கள் பேசலாம், அதில் தப்பே கிடையாது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் தினசரி வேலையில் அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதே அதில் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். நீ செஞ்ச ஒரு சின்ன சாப்பாடு நல்லா இருந்தது, உன் ட்ரெஸ்ஸிங் நல்லா இருந்தது, நீ சூஸ் பண்ண எனக்கு வாங்கி கொடுத்த ஷர்ட் நல்லா இருந்தது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் அவங்களோட தினசரி வேலையில் அவங்க செய்கிற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். லைக் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு வெட் கிளாத்தை நீங்கள் ட்ரை பண்ண போகிறதா இருக்கட்டும். அதையும் தாண்டி இது உங்கள் 2 பேருக்குள்ளார உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட குவாலிட்டி ஆஃப் டைமில் இன்னும் இன்ட்ராக்டிவாக கொண்டு போகணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தினசரி உங்களுடைய நாட்கள் எப்படி போச்சுன்ற விஷயத்தை பற்றி ஓப்பனாக டாக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்றதுலேருந்து அந்த டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒன்றா உட்காந்துட்டு இருக்கிற இந்த டைமில் நீங்கள் குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் டச். ஸோ 2 பேரும் அன்பாக ஹக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் ஒன்றா படம் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு லாங் டேர்மில் யோசிக்கும் போது ரொம்ப மெமரபுளாக இருக்கும். அந்த மெமரபுளான விஷயத்தை இன்னும் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்த கிஃப்டாக எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போலாம் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதோட விலையை பொறுத்து இல்லை, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு மெமரபுளாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்றதை ஞாபகப்படுத்துங்க. ரைட், இது எல்லா பிரச்சனைகளுக்கும் மீறி உங்களோட குடும்பத்தில் ரிப்பீட்டடாக உங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் பக்கத்தில் யாராவது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து ஒரு நியூட்ரலான ஒரு பர்சன்ஸ்க்கு முன்னாடி உங்களுடைய ப்ராப்ளத்தை ஹெல்த்தியாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா இது பெரும்பாலான குடும்ப அளவில் இருக்கிற பிரச்சனைகளை குறைச்சிடலாம். தேங்க்யூ.